நேற்று தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தோட மாநில மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோட மாநில மாநாடு. ஆமாம், அந்த தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு துணை இயக்கம் தான் அது. அதில் அன்புமணி ராமதாஸ் இன்னும் கட்சியோட இதர பொறுப்பாளர்கள் எல்லாம் பயங்கரமாக பேசினாங்க. அதில் அன்புமணி ராமதாஸ் வந்து என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். என்ன கேள்வின்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வந்து என்ன தெரியும், விவசாயத்தை பற்றி என்ன தெரியும், அவர் என்ன விவசாயியா அப்படின்னு கேள்வி கேட்டார். அதே கேள்வியை தான் நம்ம திருப்பி அன்புமணி ராமதாஸ் என்ன விவசாயியா, அவருக்கு என்ன விவசாயத்தை பற்றி தெரியும் அப்படிங்கிற கேள்வியோட இந்த பதிவை இன்னும் கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். தொடர்ந்து பேசலாம் வாங்க. ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். இந்த விவசாயிகளுக்காக ஒரு மாநாடு நடத்துகிற நோக்கம் எல்லாம் சரிதான், எல்லாமே சரிதான். அவங்க பேசுறது நோக்கம், தீர்மானங்கள் எல்லாம் சரிதான். அதில் நாம் அந்த தீர்மானங்களை எல்லாம் விரிவாக பேசி விவாதிக்கணும்னா அது தனியாக தான் பேசணும். இப்போ நாம் சிம்பிளான சில கேள்விகளை மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட கேட்குறோம். என்னென்னா, உழவர் பாதுகாப்பு இல்லை விவசாயிகளோட வாழ்க்கை மேம்படணும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை வச்சு நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்க. மோடி அரசாங்கம் 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வி. இதுவரைக்கும் பாஜக கூட்டணியிலே நிர்பந்தத்தின் பேரில் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களோட எந்த ஒரு மக்கள் விரோத சட்டத்துக்கும் மசோதாக்கும் எதிர்ப்பு தெரிவித்ததே கிடையாது. அவங்க எதிராக இருந்ததே கிடையாது. ஏன் இந்த மாதிரி வாக்களிக்கிறீங்க, மக்கள் விரோதமாக செயல்படுறீங்க, கூட்டணியில் இருந்தாலே எல்லாத்துக்கும் வாக்களிக்கணுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் பத்திரிகையாளரோ மக்களோ முற்போக்குவாதிகளோ கேள்வி அவங்க கிட்ட முன்வைக்கும் போது அவங்க சொல்கிற ஒரே பதில் கூட்டணி தர்மத்துக்காக அப்படிங்கிறத ராமதாஸ் அவர்கள் சொல்வார். எங்களுக்கு நிர்பந்தம் இருக்கு, அதனால வாக்களிக்கிறோம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்வார். விவசாயத்தை கார்பரேட்கள் கிட்ட ஒப்படைச்சு விவசாயிகளை எல்லாம் சொந்த நிலம் வச்சு விவசாயம் பண்றவங்க எல்லாம் கார்பரேட்டுகளோட அடிமைகளா விவசாய சட்டங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்த நீங்க இன்னைக்கு விவசாயிகளோட பாதுகாவலனா அப்படின்னு தங்களை காமிச்சிக்க முயற்சி பண்றதுங்கிறது என்ன வித அரசியல்? அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் போற போக்கில் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேட்கிறாரு, பேசுறாரு. டெல்லியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அங்கே விவசாயிகள் போராட்டம் என்று சொன்னாலே உடனடியாக டெல்லியை சுத்தி லட்சக்கணக்கான விவசாயிகள் அங்கேயே தங்கி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் தங்கி அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள். அதே போன்றுதான் என்னுடைய ஆசை. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை விவசாயிகளும் சென்னையை நோக்கி, சென்னையை ஸ்தம்பிக்க அங்கே செல்ல வேண்டும். உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள், அதுதான் என்னுடைய ஆசை. அதை மருத்துவர் ஐயா அவர்கள் என்னைக்கு சொல்றாரோ அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை விவசாயிகளும் சென்னையை நோக்கி வாருங்கள். எல்லாம் மாட்டு வண்டியில வாங்க, டிராக்டர்ல வாங்க, நடந்து வாங்க. நாம முன்னாடி சொன்னோம் இல்லையா, பாமக ஆதரவு அந்த கார்பரேட் 3 விவசாய சட்டங்கள், அதை எடுத்து தான் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அவர் என்ன பண்ணாரு, அந்த போராட்டத்தை மட்டும் அவருக்கு சாதகமா எடுத்து அங்க உதாரணமா சொல்றாரு. அப்படி விவசாயிகள் அங்கே ஒற்றுமையாக இருந்து போராட்டத்தை பண்ணி அரசை பணியை வச்சு விவசாயத்தை காப்பாற்றினாங்க. அதுபோல் நாம் சென்னையை நோக்கி ஒரு போராட்டத்தை, பேரணியை, முற்றுகையை நடத்துகிறோம். சென்னையே ஸ்தம்பிக்க வைக்கணும். காத்திருங்க, ஐயா அழைப்பார். நடந்து வரீங்களோ, சைக்கிளில் வரீங்களோ, மாட்டு வண்டியில் வரீங்களோ, எல்லாரும் சென்னையை நோக்கி வந்துருங்க, நாம் சென்னையை ஸ்தம்பிக்க வைப்போம் அப்படின்னு சொல்கிறார். இப்போது அவரோட இந்த மேற்கோள் பேச்சிலே நமக்கு சில கேள்விகள் இருக்குது. என்ன கேள்விகள்னா, விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டாங்களா அப்படின்னா உண்மைதான். எந்த விவசாயிகள்? பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட உத்தரப்பிரதேச விவசாயிகள் உட்பட எல்லாரும் டெல்லியை முற்றுகையிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, யார் விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் எதிராக இருக்காங்க அப்படின்னு நன்கே உணர்ந்த அந்த விவசாயிகள் யாரும் பஞ்சாப் விவசாயிகள் பஞ்சாப் மாநிலத்தை பஞ்சாப் முதல்வரை எதிர்த்து முற்றுகை போராட்டங்களையோ அறிவிக்கல. ராஜஸ்தான் முதல்வரை எதிர்த்து முற்றுகை போராட்டத்தை அறிவிக்கல. உத்தரப்பிரதேச முதல்வரை எதிர்த்து முற்றுகை போராட்டத்தை அறிவிக்கல. இந்த மாதிரி எல்லா மாநிலங்களிலிருந்தும் வந்த விவசாயிகள் டெல்லியை தான் முற்றுகையிட்டாங்க. காரணம், அங்கே தான் நாடாளுமன்றம் இருக்குது. காரணம், அங்கே தான் பிரதமர் இருக்காரு, பிரதமர் அலுவலகம் இருக்குது.
ஒன்றிய அரசை எதிர்த்து மட்டும்தான் அந்த மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. ஏன்னா ஒன்றிய அரசு தான் விவசாயத்தை தூக்கி கார்ப்பரேட் கையில கொடுத்து விவசாயிகளை கூலிகளா மாத்தி கையேந்த வைக்கணும் அப்படிங்கிற திட்டத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க தான் இந்தியா முழுக்க விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கணும் அப்படின்னு நன்கே உணர்ந்த விவசாயிகள் அத்தனை மாநிலங்கள்ல இருந்தும் டெல்லியை நோக்கி பயணம் பண்ணாங்க. டிராக்டர்களில் போனாங்க, சாப்பாடு எடுத்துட்டு போனாங்க, உணவுப் பொருட்களை எடுத்துட்டு போனாங்க, கேஸை எடுத்துட்டு போனாங்க, ரோட்லேயே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டாங்க. வருஷ கணக்கில் போராட்டங்களை தொடர்ந்தாங்க. அப்படியான போராட்டம், வீரியமிக்க போராட்டம், பெரும்பான்மை மிக்க பாஜக அரசியே அடிபணிய வச்ச அந்த போராட்டம் அவ்வளவு பலமானதா நடந்துச்சு. அந்த போராட்டத்தை மேற்கோள் காட்டின அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு, நாம சென்னையை முற்றுகையிடுவோம், முதலமைச்சரை முற்றுகையிடுவோம், முதலமைச்சர் கிட்ட கோரிக்கை இருக்கு, அவங்க செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் இருக்கு, நீங்க பேசுறீங்க, பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, போராட்டம் நடத்துறீங்கன்னா அதுல நமக்கு ஒண்ணும் இல்லை, மாற்று கருத்து இல்லை, செய்யலாம். ஆனா அடிப்படையா விவசாயிகளோட பிரச்சனைகளுக்கு யார் காரணமா இருக்காங்கன்னு அந்த மாநில விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இங்க இருக்கிற விவசாயிகளை ரொம்ப சாதாரண ஒரு வாக்கு அரசியலா இவர் எடுத்துட்டு போய் திமுகவுக்கு எதிராக நிப்பாட்டணும்னு நினைக்கிறதும், நாம சென்னையை ஸ்தம்பிக்க வைக்கலாம் வாங்கங்கிறதும், அதுவும் குறிப்பா விவசாயிகளே ஒன்று கூடுங்கள், நீங்க விவசாய போராட்டத்தை முன்னெடுங்க, அதுல எங்களுக்கு அழைப்பு விடுத்தீங்கன்னா நாங்க பங்கெடுத்துக்கிறோம் சொல்லல, ஐயா அழைப்பார், விவசாயிகளே தயாரா இருங்க அப்படிங்கிறார். விவசாயிகள் போராட்டத்தில் அவங்க கிட்ட இருந்து அழைப்பு நீங்க போய் பங்கெடுத்துக்கணுமா, இல்லை நீங்க அழைச்சி விவசாயிகள் போராட்டம் நடக்கணுமா? உழைக்கும் மக்களா ஒன்றிணையணும் அப்படிங்கிற முயற்சியை தான் நீங்க முன்னெடுக்கணுமே தவிர விவசாயிகளை அவங்கள உடைச்சி கட்சியா பிரிக்கிறதும் ஜாதியா பிரிக்கிறதும் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்ற போராட்டம் அப்படிங்கிறது நடத்தும். அது மட்டும் இல்லாம ஏன் தமிழ்நாட்டிலிருந்துமே கூட விவசாயிகள் டெல்லி போய் தான் அம்மனமாவே போராட்டம் நடத்தி பார்த்துட்டாங்க, எலும்பு கூடுகளை வச்சு போராட்டம் நடத்தி பார்த்துட்டாங்க. அசைவே அசையாத ஒன்றிய அரசு தான் பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரி பீகார் உள்ளிட்ட விவசாயிகளோட தீவிர விட்டு கொடுக்காத அந்த போராட்டத்துக்கு அடிபணிஞ்சிச்சு. தமிழ்நாட்டு விவசாயிகளே டெல்லியில தான் போய் போராட்டம் நடத்தினாங்க, ட்ரெயின் ஏறி போய் டெல்லியில தான் போராட்டம் நடத்தினாங்க. விவசாயிகள் இங்கிருந்து கிளம்பி போறாங்கன்னா ட்ரெயின்லேயே வழிமறிச்சு அவங்கள கைதும் செஞ்சிருக்கு ஒன்றிய அரசு. இருக்கும்போது இங்க விவசாயிகளோட பிரச்சனைங்கிறது ஒரு மாநில பிரச்சனை கிடையாது. மாநில பிரச்சனையா இங்க திமுக தான் விவசாயிகளுக்கு பிரச்சனை, இல்ல ஒருவேளை அதிமுக ஆட்சியில இருந்தா அதிமுக தான் விவசாயிகளுக்கு பிரச்சனைன்னா பஞ்சாப் விவசாயிகளுக்கு யார் பிரச்சனை? திமுகவை பிரச்சனை. ராஜஸ்தான்கிற விவசாயிகளுக்கு யார் பிரச்சனை? திமுகவை பிரச்சனை. உத்தரப்பிரதேச விவசாயிகளுக்கு யார் பிரச்சனை? திமுகவை பிரச்சனை. இந்த கேள்வியெல்லாம் நமக்கு எளிதா இல்லையா? நீங்க ஒரு அரசியல் தலைவரா நீங்க உண்மையிலேயே உழைக்கும் மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ அக்கறையோட நடந்துக்கிறீங்க அப்படின்னா அந்த விவசாயிகளை எல்லாம் உண்மையான பகைக்கு எதிராக, உண்மையான அதிகார வர்க்கத்துக்கு எதிராக திசை திருப்பி விட்டுட்டு அவங்கள ஓரணியில திரள வைக்கணுமே தவிர சும்மா உங்க வாக்கு அரசியலுக்காக உங்களுக்கு திமுக மேலேயும் ஸ்டாலின் அவர்கள் மேலேயும் உள்ள வன்மத்துக்காக அவங்க பக்கம் ஒரு மாஸ் கூட்டத்தை கூட்டி மொத்த கூட்டத்தையும் ஒரு கட்சிக்கு எதிராக திருப்புறதுங்கிறது ஒரு ரொம்ப சாதாரண வெறும் வெற்று வாக்கு அரசியல் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் தன்னை ஒரு அவ்வளோ பெரிய அரசியல் கட்சிக்கு தலைவராகவே அவரோட பேச்சு முதிர்ந்த பேச்சா இருக்க மாட்டேங்குது. அந்த பெருங்கூட்டத்தில் விவசாயிகள் கூட்டத்தில் இல்லை அவங்க கட்சிக்காரங்க தான், அங்கே பெரும்பாலும் விவசாயிகளை விட இவங்க கட்சிக்காரர்கள் தான், ஜாதியை சொல்லி அழைக்கப்பட்ட நபர்கள் தான், இளைஞர்கள் தான் பெரும்பாலும் அங்கே பங்கேற்று இருந்தாங்க. இவர் பேசுறது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மழை வெள்ளத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்ததை சென்னைக்கு கொடுத்தாங்க, தூத்துக்குடி போன்ற திருநெல்வேலி மாவட்டங்களுக்கெல்லாம் 6000 ரூபாய் கொடுத்தாங்க முதல் மழை வெள்ளத்துக்கு. இப்போ 2000 ரூபாய் தான் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை இந்த மாதிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்படும் போது இப்போ 2000 ரூபாய் நிவாரணம் அறிவிச்சாங்க. அதுக்கு அரசு தரப்புல என்ன விளக்கம் தராங்க அப்படின்னா, சென்னையோ தூத்துக்குடியோ இவங்கெல்லாம் அங்கே மழை வெள்ளம் வரும்போது அதிலிருந்து மீண்டு சாதாரண வாழ்க்கைக்கு வர கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, 10 நாளைக்கு மேலேயும் இயல்பு வாழ்க்கை முடங்கி இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய் நாங்கள் நிவாரணம் கொடுத்தோம். இப்போ திருவண்ணாமலையோ கிருஷ்ணகிரியோ இந்த மாதிரியான மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் பாதிக்கும் போது கிட்டத்தட்ட 2 நாளுக்குள்ளாரவே இயல்பு நிலைக்கு திரும்ப முடிஞ்சிச்சு, அதனால தான் அதுக்கு 2000 ரூபாய் நாம் நிவாரணம் தரோம் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ தமிழக வாழ்வுரிமை கட்சியோ இந்த மாதிரி பல்வேறு இடதுசாரிகளோ எல்லாருமே என்ன சொல்றாங்க, இல்லை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, 5000 ரூபாய் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளும் கோரிக்கை வைக்குது. இப்படி
மற்ற கட்சிகள்லாம் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளா இருக்கு, அதனால நிச்சயம் அவங்களுக்கும் அவ்வளோ நிவாரணம் உயர்த்தி தரணும் அப்படிங்கிறதா மற்ற கட்சிகளோட கோரிக்கை. இவர் என்ன பண்றாரு, நாங்க பாவம் பண்ணிட்டோமா, அவங்க மட்டும் புண்ணியம் பண்ணாங்களா, சென்னையில் இருக்கிறவங்களெல்லாம் புண்ணியம் பண்ணிட்டாங்க, தூத்துக்குடியில் இருக்கிறவங்கலாம் புண்ணியம் பண்ணிட்டாங்க, வட மாவட்டங்கள் அதாவது அழிக்கப்பட்ட பகுதியில் உள்ள விவசாயிகள் மக்கள் வந்து பெரும்பாலும் வன்னியர்களா இருக்காங்க, அப்போ நமக்கு எதிரானது அரசு, அதனால நாமங்கிறதுனால தான் 2000 ரூபாய் கொடுத்தாங்க, வேற ஜாதிக்காரங்களா இருந்தா 5000 6000 கொடுக்குறாங்க அப்படின்னு, அப்போ நாங்க என்ன பாவம் பண்ணவங்களா, அவங்க என்ன புண்ணியம் பண்ணவங்களா அப்படின்னு ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான அரசியலை வந்து மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன இது, சும்மா போற போக்கில் உட்காந்து டீ கடையில் பேசுறவங்க கூட இந்த மாதிரியான ஒரு வாதத்தை வந்து முன்வைக்க மாட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேடையில் அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி பேசுறாரு. அப்போ நாம திருவண்ணாமலையும் அங்கே பாதிக்கப்பட்ட மாவட்டம், அந்த இடத்துல தான் மாநில மாநாடு நடக்குது. அங்க உட்கார்ந்துக்கிட்டு அப்ப நாம என்ன பாவம் பண்ணிட்டோமா, அவங்க எல்லாம் புண்ணியம் பண்ணிட்டாங்களா, சென்னையில் உள்ள மக்கள்னா வேறு நாட்டு மக்களா, வேறு மொழி பேசுற மக்களா, தூத்துக்குடியில் உள்ள மக்கள் என்ன வேறு நாட்டு மக்களா, வேறு மொழி பேசுற மக்களா, நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? நமக்கும் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, பாரபட்சத்தோட நடந்துக்குது அரசு, அதிகாரிகளோட வழிகாட்டுதல நடந்துக்குது அரசு, ஒன்றிய அரசு கூடுதல் நிதி தரணும். எம்பி அவரு ஒரே ஒரு நாள் போயிட்டு அங்கே இங்கிலீஷில் பேசுகிறேன்ட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஏன் நிவாரண நிதி கேட்டிங்களா? அங்கே போயிட்டு நீங்கள் கூடுதலாக எந்த ஒரு இயற்கை பேரிடருக்கும் நிவாரணம் வழங்க மாட்டேங்குது ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு நிவாரண நிதி கேட்டிங்களா? பேசணுன்னா நம்ம நிறைய பேசணும் அதெல்லாம். அப்படி நீங்கள் ஒரு அரசியல்வாதி தரவுகளாக பேசணும், சமூக நீதியின் அடிப்படையில் பேசணும், ஜாதியாக பிரித்து பாகுபாடோட ஒரு ஜாதிய வன்மத்தையோ இல்லை ஜாதிய முரண்பாட்டோடவோ சொந்த மாநில மக்களுக்குள்ள, சொந்த தமிழ் மக்களுக்குள்ள ஒரு முரண்பாடை ஏற்படுத்துற மாதிரியோ ஜாதியான அரசாவோ சித்தரிக்க கூடாது. கோரிக்கைகளின்படி தான் நீங்க அரசு கிட்ட கேள்வி கேட்கணும், பாதிப்புகளின் அடிப்படையில் தான் நீங்க அரசு கிட்ட கேள்வி கேட்கணும். ஒரு ஒன்றிய அமைச்சராக இருந்திருக்கீங்க, எம்பியா இருக்கிறீங்க, எவ்வளவு தொடர்ந்து பொறுப்புகளையும் பதவிகளையும் மட்டுமே இருக்கிற ஒரு நபர் வந்து இவ்வளோ சீப்பான பாலிடிக்ஸை பண்றதுங்கிறது வந்து அறியாமையின் வெளிப்பாடாத்தான் நாம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் பேசுறதா இருக்கட்டும், இல்லை மற்ற நிர்வாகிகள் எல்லாம் பேசுறதா இருக்கட்டும், பெரும்பாலும் அன்புமணி ராமதாஸ் பேசுறது வந்து ஐயோ நான் இத்தனை போராட்டம் பண்ணேன், ஐயோ எங்க ஐயா இத்தனை போராட்டம் பண்ணாரு, நான் பண்ணேன், எங்க ஐயா பண்ணார், நான் பண்ணேன், எங்க அப்பா பண்ணார், நான் பண்ணேன், எங்க அப்பா பண்ணாருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவரோட துதியும் அவங்க அப்பாவோட துதியுமே இவங்க 2 பேரும் பாடிக்கிட்டு இருப்பாங்க. மற்ற கட்சி நிர்வாகிகளையும் வந்து அதே துதியைத்தான் பாட சொல்லிக்கிட்டு இருப்பார். இன்னொரு விஷயத்த கூட அங்க பேசின எல்லாரும் குறிப்பிட்டாங்க. என்னன்னா, இவர் போயிட்டு நாடாளுமன்றத்தில் போய் ஒளிச்சாராம். என்னன்னு ஒளிச்சாராம்? எங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு சோறு போடுற விவசாயிங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாராம். இது உலக சாதனை, இது யாராலையுமே பண்ண முடியாத சாதனை. வரிசையா இருக்கிற 500க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் அந்த வசனத்தை எழுதி படிக்க சொன்னாலும் படிச்சிருவாங்க. அதுல என்ன நடந்துருச்சு? இப்போ உங்களுக்கு என்ன மாற்றம் எழுதிருச்சு? எங்க தாய் தந்தைக்கு பிறகு எங்க சோறு போடுற விவசாயிகள் தான் தெய்வம்னு நாடாளுமன்றத்தில் சொன்னதுனால என்ன நிகழ்ந்து போச்சு? இப்போ அது ஏதோ பெரிய உலக சாதனை, யாருமே பண்ண முடியாத சாதனை அப்படிங்கிற மாதிரி நீங்களா உங்களை ஊதி 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 பெருசாக்கி சும்மா ஹீரோயிசம் காட்டிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பலன்? அதனால இந்த மக்களுக்கு என்ன பலன்? விவசாயிகளுக்கு என்ன பலன்? உங்க கட்சிக்கு தான் என்ன பலன்? என்ன பலன்? விவசாயிகளை நீங்க போய் மைக்க பிடிச்ச எல்லாருக்கிட்டையும் கேளுங்க. விவசாயங்கிறது ஒரு ரொமான்டிசைஸான ஒரு விஷயமா ஆயிப்போச்சு. எல்லாரும் விவசாயத்தை காக்க போறான், இதை பண்ண போறான், அதை பண்ண போறேன், இன்னைக்கு சேத்துல இறங்கினாதான் சோத்துல காலு, மம்பட்டி பிடிக்க தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிசைஸா இந்த விஷயத்தெல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. மற்ற எம்பிகள் இது மாதிரி பேச மாட்டாங்களா? பேசணும்னா பேச மாட்டாங்களா? நீங்களாவது உங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயிகள் கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எல்லாரும் எம்பி கிட்ட சொல்லி பாருங்க, எங்களுக்கு அப்பா அம்மாவை விட விவசாயிகள் தான் கடவுள்னே சொல்லுவாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? மோடி கிட்ட சொன்னா தினம் அவர் சொல்லுவார். அதனால அப்படி சொல்லி மட்டுமே, அப்படி சொல்ற நபர்களாலேயே விவசாய சட்டம் வந்து வேளாண் சட்டம் வந்து திரும்ப பெற்று இருக்க முடியுமா? விவசாயிகள் வருட கணக்கில் போராடாம இருந்தா திரும்ப பெற்று இருப்பாங்களா? இதெல்லாம் என்ன சாதனைன்னு சொல்லிட்டு நீங்க இதை பெருமையா வேற கிளைம் பண்றீங்க. மொத்த கட்சி நிர்வாகிகளும் மைக்கில் வந்துக்கிட்டு எங்க ஐயா நாடாளுமன்றத்தில் பேசிட்டார், எங்க ஐயா நாடாளுமன்றத்தில் பேசிட்டார். என்ன பேசி என்ன அது பேசி அதனால என்ன பயன்? அது இப்போ அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், இல்ல மற்ற பொதுவில் இருக்கிற சில இந்த சமூக வலைதள பிரபலங்களா இருக்கட்டும், யாருமே சரி விவசாயி சீமான் மாதிரியான குடிகாரர்களா கூட இருக்கட்டும், விவசாயி அப்படின்னு கத்துற இந்த மாதிரியான தற்குறி கும்பல் வந்து என்னைக்காச்சும் ஐயோ மலை மல்றான், மலைக்குழியில செத்து போறான் அப்படின்னு என்னைக்காவது கூவி இருக்கீங்களா? நீங்க
ஏன்னா விவசாயத்தை பேஸ் பண்ணி ஒரு பெரும்பான்மையான சமூகம் இருக்கு, பெரும்பான்மையான கூட்டம் இருக்கு, அவங்களோட வாக்கு அரசியல் அப்படிங்கிறது இருக்கு. அதனால விவசாயத்தை பெருமையா பேசுறது, ரொமான்டிசைஸ் பண்றது, இந்த மாதிரி அதை ஒரு கருணைக்கான ஒரு விஷயமா எடுக்கிறது, ஆயுதமா கையில் எடுக்கிறது அப்படிங்கிறது, ஒரு சிம்பத்திக்கான ஆயுதமா கையில் எடுக்கிறதுங்கிறது தொடர் வழக்கமா போயிடுச்சு. அரசியல்வாதிகளுக்கும் சரி, பிரபலங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி, விவசாயி அப்படின்ட்டா இவங்களுக்கு ஒரு உணர்ச்சி. அதுக்கு பின்னாடி உள்ள வாக்கு அரசியலுக்காக தான் பேசுறாங்களே தவிர அவங்களுக்கு உண்மையான விவசாயிகள் மீது அக்கறை எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே விவசாயி மீது அக்கறை இருந்தா, விவசாயிகள் மீது அக்கறை இருந்தா அதுக்கும் போராடுங்க. அதை விடவும் இழிநிலையில, கீழ்நிலையில, பொருளாதாரமே இல்லாம ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு மனிதனாவே வாழாம இருக்கிற சுகாதார தூய்மை பணியாளர்களும், சாக்கடை அல்றவங்களும், இந்த மாதிரி எத்தனை பேர் மனித மலத்தை மனிதே அல்ற அவலங்கள் இன்னும் கூட தொடருதா இல்லையா? அதுக்கு எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்க? ஜாதியை பார்த்து தான் உங்களோட அரசியல் எல்லாம் இருக்கு. ஜாதி இல்லாம அரசியல் இல்லை. இதுல நீங்க எல்லாம் பெரிய பொது தலைவர்கள்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் வேற உணர்ச்சி பொங்க நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்துட்டாருன்னு வேற அதில் ஒரு வெற்று கூச்சல். அது அப்படி இருக்கும்போது ஒரு அமைப்பா, ஒரு இயக்கமா, பாட்டாளிகளா ஒன்றிணைஞ்சு ஒரு விஷயத்த சாதிச்சோம், நாங்க எல்லாம் எங்க கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விஷயத்த சாதிச்சிச்சு அப்படின்னு கூட எங்கேயுமே பேசுறது கிடையாது. அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், இல்ல ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், எங்கேயுமே அப்படி கிளைம் பண்ணிக்கிறது கிடையாது. நான் செஞ்சேன், தலையில மண்ணை சுமந்து டேம் கட்டினேன், தலையில மண்ணை சுமந்து தடுப்பணை கட்டினேன், அதுல ஒரு குறும்படம் போடுறாங்க. இன்னும் நீங்களே மொத்த தடுப்பணைக்குமே மண்ணு சுமந்தீங்களா? ஒரு திட்டம் இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறாரு, கையில மம்பட்டியை பிடிச்சிட்டாரு, அவரு தான் அந்த பில்டிங்கை கட்டினாருன்னு அர்த்தமா? நீங்க நடத்துற போட்டோ ஷூட்டும், விளம்பரத்தையும், விளம்பர அரசியல் எல்லாத்தையுமே ஏதோ பெரிய தியாகம், இந்த மண்ணில் இப்போ ஏற்பட்ட தியாகத்தை, தலையில மண்ணு சுமக்கிறத யாருமே பண்ண முடியாது. ஐயோ இப்படி வானத்திலிருந்து ஒருத்தர் குதிச்சு வரணும் ராமதாஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ரொமான்டிசைஸ் பண்றீங்க? உங்களோட நோக்கம் மக்களுக்கு நன்மை பயக்கிறது அப்படின்னா தனிநபரை எதுக்கு ஹீரோவா காட்டுறீங்க? நீங்க தனிநபர்கள் எதற்கு ஹீரோவா மாறுறீங்க? மக்கள் இயக்கமா இருந்தா ஒன்னத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு தானே நீங்க மக்கள் கிட்ட போதிக்கணும். இயக்கமாகுங்க, ஒன்றிணைங்க. உழைக்கும் வர்க்கமா ஒன்றிணைங்க. விவசாயிகளா ஒன்றிணைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்படுற மக்கள் அவங்களே களத்தை ஒன்றிணை அப்படிங்கிற அரசியலை தான் நீங்க சொல்லி தரணும். ஏதோ நாங்க தான் வானத்திலிருந்து வந்துட்டோம், அதனால எங்க ராமதாஸ் ஐயா வந்தா தான் இங்க எந்த பிரச்சனையுமே முடியும், அவரோட மகன் அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் வந்தாதான் அந்த பிரச்சனை முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. எல்லாத்தையும் இந்த இந்தியாவே கடந்த 50 வருஷமா பாமகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான். அதாவது அன்புமணி அவர்களுக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போதே அவர் தான் இந்த இந்தியாவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு கூட நீங்க மேடைக்கு சொல்லுங்களேன். ஒரு உண்மையான மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசியல் இயக்கம் மக்களை அமைப்பாக்கத்தான் பேசும், மக்களை இயக்கமா ஒன்றிணைக்கத்தான் பேசும், மக்களிடத்திலிருந்து தலைமை எழுந்து வரணும் அப்படின்னு தான் பேசும். தன்னை ஹீரோயிசமா காட்டிக்குது ஒரு இயக்கம் அப்படின்னா நிச்சயம் அந்த இயக்கம் மக்களுக்கானது கிடையாது. தனிநபரால் இங்க எதையுமே சாதிக்க முடியாது. மக்கள் இயக்கமாக தான் செய்யணும். அப்போ இயக்கமாக ஒன்றிணைஞ்சு தான் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லணும். நாங்கள் ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சு, ஏதாவது ஒரு சட்ட மாற்றம் வந்துச்சு அப்படின்னாக்கா அதை நான் தான் பண்ணேன்றீங்க. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஒரு இடஒதுக்கீடு விஷயம் எடுத்துக்கங்களேன், 25 பேர் செத்துருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு கூட அந்த உழைப்பை அந்த உழைப்போட பலனை அவங்க கிட்ட கொடுத்ததில்ல. அவங்களால தான் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு அதையும் கூட ஐயோ எங்கள் ஐயா தான் பெற்று தந்தார். செத்தவன் குடும்பம் கூட அப்படி பேசிக்கிறது இல்லை, அப்படி கிளைம் பண்ணிக்கிறது இல்லை. இடஒதுக்கீடு விவகாரத்தில் சாகிறதெல்லாம் ஒருத்தன் அவங்களோட உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் உரமா பயன்படுத்திக்கிட்டு தன்னை வளர்த்தெடுக்கிறது ஒரு கூட்டமா இருக்கு அப்படிங்கிறத இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மேடையை கவனிச்சிங்கனாலே தெரியும் அவர் நிர்வாகிகளை எவ்வளோ அலட்சிய போக்கா, எவ்வளோ தரக்குறைவா நடத்தினாரு, அவங்க குடும்பத்தை மட்டும் எப்படி வளர்த்தெடுத்துக்கிறாரு, ஹீரோயிசமா காட்டுறாங்க 2 பேரும், அன்புமணி ராமதாசும் அப்படிங்கிறத கொஞ்சமாச்சு இந்த இளைஞர்கள் கூட்டம் புரிஞ்சுக்குங்க. இதே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க மனைவியை மேடையில் கூட்டு அடுத்த வேட்பாளர்னு சொல்லியிருந்தா நீங்க அமைதியா இருந்திருப்பீங்களா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவங்க மனைவியை கூட்டு நாம யார் வேணா அரசியலுக்கு வரலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இங்க வாரிசு அரசியலை பத்தி யோசிக்காத, அதை பத்தி கண்டுக்காத ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒரு பக்கமா பாக்குற இளைஞர்கள்கிட்ட கேட்கிறேன், நீ திமுகனா ஐயோ குடும்ப கட்சி பாரு, அவங்க வந்துட்டாங்க, அவன் புள்ள வந்துட்டான், பேரா வந்துட்டான், அங்க வந்துட்டான், இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டோவை போட்டு லைனா காட்டுறோம்ல. இப்ப இது என்ன? இது வேற எந்த கட்சியிலையாவது தூக்கிட்டு அவங்க மனைவியை கூட்டு அடுத்த வேட்பாளர் இவங்க தான்,
மேடையில் பேசுறதுக்கு இவங்க தான். நீங்கள் மாநில பொருளாளருக்கு ஒரு நிமிஷத்தில் பேசி பேருரையாற்றுவார் சத்யபாமா அப்படிங்கிறார் ராமதாஸ் அவர். ஒரு நிமிஷத்தில் பேருரை ஆற்றணுமா, பேசி போய் நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு வந்துருங்க அப்படிங்கிறார். வன்னியர் சங்க தலைவரை 5 நிமிஷத்துக்குள்ள பேசுங்க, அதுக்குள்ள முடிச்சிருங்க, சுருக்கமா முடிங்க அப்படிங்கிறார். அதே புதுசா மேடை ஏறுற சௌமியா அன்புமணி அவர்களை வந்து அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடு இல்லை, அவர் வந்து பேசுவார், பசுமை தாயக தலைவர் அப்படிங்கிறாங்க. மற்ற கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகிகளையே ஒரு பொருட்டா மதிக்கல. போய் 1 நிமிஷத்துல பேசிட்டு வந்துரு, 2 நிமிஷத்துல பேசிட்டு வந்துரு, சுருக்கமா நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு யாரு சத்யபாமா தொடங்கி ஜிகே மணி வரைக்கும் இவங்க எல்லாரையுமே ஒரு பொருட்டாவே மதிக்கல. போய் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல பேசிட்டு நன்றி வணக்கம் சொல்லிட்டு வந்துருங்கிறாங்க. அவங்களோட மகனையும் மருமகளையும் மட்டும் அதுக்கு எந்த கட்டுப்பாடு இல்லை, நீ பேசமா, நம்ம மேடை இது, நம்ம ஊடு இது, நம்மளது இது, நம்மள ஹீரோவா காட்டிக்கிறதுக்கு தான் இந்த மேடை, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச விடுறாரு. அப்புறம் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேப்பா, அன்புமணி ராமதாஸே விவசாயி இல்லை, ஸ்டாலின் விவசாயி இல்லைன்னா இவரும் விவசாயி இல்லையா, நீ என்ன பதிலுக்கு பதில் திமுக காரனா நீ அப்படி பேசுறியா அப்படின்னு கேட்டா, இப்போ அன்புமணி ராமதாஸ் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதனால விவசாயி இல்லைன்னு சொல்றாரு. அவர் விவசாய குடும்பத்தில் பிறக்கல, ஒரு காரணம். அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நகரத்தில். அவரோட வாழ்க்கை வந்து நகரத்தை மையப்படுத்தி விவசாயத்தை சார்ந்து இல்லாமல் நகர வாழ்க்கையாகவே இருந்துச்சு. அதனால் அவர் விவசாயி இல்லை அப்படிங்கிறதா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன தினம் காலையில் கூலி வேலைக்கு எந்திரிச்சு போயிட்டு வந்து, இல்லை தினம் நிலத்தில் போய் அண்டை கொத்துறது, சேடை வைக்கிறது, இந்த மாதிரி ஏர் உழவுறது, நாற்று நடுறது, வாழையை விவசாயம் பண்ணுறது, இந்த மாதிரி தினம் ஏதாவது முந்திரி விவசாயம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தினம் அவர் விவசாயம் பண்ணி அதை மூட்டை கட்டி மார்க்கெட்டுக்கு போட்டுட்டு அதில் வர காசை எடுத்துகிட்டு வந்து அவர் படிச்சுட்டு இருந்தார், படிப்பு செலவை பார்த்துட்டு இருந்தார், அவர் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார். இடையில மக்களோட அதாவது மக்களுக்காக மக்களோட கொடுமை நீங்க அப்படியே அந்த விவசாயத்தை விட்டு நேரடி அரசியல் களத்துக்கு குதிச்சாரா? ஒரு வசதியான குடும்பத்தில் இளவரசன் மாதிரி பிறந்தாரு, நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு. அதே அந்த வசதியான வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரியே அவங்க அப்பா ஒவ்வொரு கட்சி அமைப்பாக இயக்கமாக உருவாக்கி பேர் வச்சு அது ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த வாப்பா மவனே ராசா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து தலைவராக ஒவ்வொன்றுத்துக்கும் ஆக்கி விட்டார். மந்திரி பதவி வந்ததுன்னே தூக்கிட்டு வந்து படிச்சுட்டு டாக்டராக இருந்த தன் செல்ல மகனை கூப்பிட்டு வந்து மந்திரியாக மாற்றி விட்டார். இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையே ஒரு சொகுசான ஒரு இளவரசன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் என்ன தகுதி இருக்குது விவசாயம் சொல்லிக்கிறதுக்கு? நீங்கள் எப்படி விவசாயம் மாற முடியும்? என்ன சும்மா பச்சை துண்டை கட்டிட்டாலே நிலத்துல போய் நின்று டிராக்டரில் உட்காந்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டாலே விவசாயியா? எந்த தொழிலாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும், தொடர்ந்து செய்யும் போது மட்டும்தான் அந்த தொழிலே நமக்கு தெரியும், அதனோட நுணுக்கங்களே நமக்கு தெரியும். மற்ற தொழிலுக்கு மட்டும் அது பொருந்தும், விவசாயத்துக்கு மட்டும் யார் வேணா வந்து திடீர்னு நிலத்தில் இறங்கி மம்பட்டி பிடிச்சிட்டாலோ, டிராக்டரில் ஏறி உட்காந்துட்டாலோ, ஒரு நாற்று எடுத்து மண்ணில் ஊன்ற மாதிரி போட்டோ எடுத்து வச்சுட்டாலோ நம்ம விவசாயம் மாறிடுறோம் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஒரு நிஜமான விவசாயிக்கு பருவம் தெரியும், பட்டம் தெரியும், எதை எப்போ விதைக்கணும், எப்போ அறுவடை பண்ணணும், எப்போ எந்த பயிர் நல்லா செழித்து வளரும், எது நல்ல விளைச்சல் தரும் அப்படின்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க அதை களத்தை அந்த விவசாயத்தில் பயன்படுத்தி தினந்தோறும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்கவங்க பேர் தான் விவசாயிகள். நீங்கள் தினம் சொகுசு வாழ்க்கையை BMW காரில் பென்ஸ் காரில் போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் போய் மம்பட்டி பிடிச்சிட்டு பொங்கலுக்கு டிராக்டரில் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்தாலாம் விவசாயி இல்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் விவசாயி இல்லை, அதே போல் அன்புமணி ராமதாஸும் விவசாயி இல்லை. அதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். பச்சை துண்டு போடுறவங்கலாம் விவசாயிகள் இல்லை. விவசாயிகள் தான் விவசாயத்துக்கு குரல் கொடுக்கணுமான்னா அப்படியும் கிடையாது. நீங்கள் குரல் கொடுங்க, ஆதரவாக பேசுங்க, அவங்க வழியை புரிஞ்சுக்குங்க, அதெல்லாம் சரிதான். அதுக்காக நீங்கள் உடனே விவசாயம் மாறிடுவீங்க, இன்னொருத்தர் விவசாயம் மாற மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன லாஜிக் இது? அப்போது ஒரு நபரால் ஒரு தனிநபர் வந்து நிற்கிறதுனால எந்த போராட்டங்களும் இங்கே வெற்றி அடைஞ்சிடாது. மக்களை அரசியல் படுத்தணும், மக்களை இயக்கமாக்கணும், மக்களை அமைப்பாக்கணும். அதன் மூலமே மக்களுக்கான தீர்வு கிடைக்கும். ஒரு தனிநபரால் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லி அதை இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நாம் அதை நோக்கமாக கொண்டு தான் இந்த பதிவிடுறோம். தொடர்ந்து பேசலாம், இயக்கமாக மாறலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா உன் மேல கோவம் வரும். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேள்வி கேட்ட உன் மேல கோவம். ஒன்னு சேர்ந்து நிக்கிறப்ப தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. ஒன்னு சேர்ந்து நிக்கிறங்க தனித்தனியாக
நம்மள சண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக. எப்படி 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 இத கேட்கலன்னா எப்படி 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 இத மாத்தலன்னா எப்படி 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 இத கேட்கலன்னா எப்படி 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 இத மாத்தலன்னா எப்படி.